கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூட இந்த நாளிலும் இருக்கிறார். காலையிலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆவலாய் காத்து நிற்கிறீங்களா? தேவனுடைய வசனம் நிச்சயமாய் உங்களோடு பேச போகிறது. நாங்கள் இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 6வது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை விடுவித்தார் என்று சொல்லி நாங்கள் படித்தோமே. தேவன் இந்த நாளிலே உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். மாம்சமான யாவரின் ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இந்த நாளிலே இருக்கிறார். பயப்படாதிருங்கள். எந்த தேவைக்காய், எந்த போராட்டத்துக்காய், என்ன காரியத்தை வாஞ்சித்ததுக்காய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறீர்கள், தேவனிடத்திலே கேட்க வாஞ்சியாயிருக்கிறீர்கள். நீங்கள் யாராய் இருக்கட்டும், ஏழையாயிருக்கட்டும், பணக்காரனாயிருக்கட்டும், அந்தஸ்து உள்ள நீங்களாயிருக்கலாம், அந்தஸ்து இல்லாதவர்களாயிருக்கலாம், உயர்ந்தவர்களாயிருக்கலாம், தாழ்ந்தவர்களாயிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது, நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது, சந்தோஷத்தோடு கேட்கிற பொழுது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தின் ஆஸ்திகளுக்காய் மட்டுமல்ல, உலகத்தின் ஆடம்பரங்களுக்காய், உலகத்தில் உண்டான காரியங்களுக்காக மட்டும் நாங்கள் நின்று விடாதபடி, அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு அப்பாலே நமக்கு ஒரு நித்திய வாழ்வை நமக்கு வாக்களித்த தெய்வத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். அவரை நோக்கி நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது. தாவீது என்கிற பக்தன் அவன் துரத்தி விடப்பட்டு தனித்து அங்கே பயங்கரமான ஒரு எதிரிக்கு முன்பதாக ஒரு கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காய் ஒரு இடத்திலே அவன் போய் நிற்கிற பொழுதுதான் ஆண்டவரை பார்த்து சுரந்து, ஏழை கூப்பிடுகிறேன், ஆண்டவரை எனக்கு இறங்கும் என்று. தாவீதுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட அதைரியமான சூழ்நிலைகள் இருந்தது உண்மை. அநேகமான நிராகரிப்புகள் இருந்தது, தள்ளிவிடுதல்கள் இருந்தது, தனிமைகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது. அவைகள் நடுவிலெல்லாம் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டதினால் தேவன் அவரை பிழைக்க வைத்தார், அவரை உயிர்ப்பித்தார், அவரை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கும் அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஸ்டீஃபை குறித்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர், பவுண்டர், அவர் தான் ஸ்டீஃப் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்டீஃப் ஒரு தடவை இவ்வளமாய் சொன்னார், உடைய வாழ்க்கையிலே கோடி கோடிக்கணக்கான சொத்து அங்கே இருக்கிறது, உடைய சொத்துக்களுக்கு மதிப்பில்லை. அவ்வளவு கோடி கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியான ஸ்டீஃப் என்கிறவர் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி மரணக்கட்டத்தை நெருங்குகிற நாட்களிலே அவர் இவ்வளமான ஒரு அறிக்கையிடுதலை கொடுத்தாராம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேகத்தை சம்பாதித்து வைத்தேன், அநேக காரியங்களை, செல்வங்களை சேர்த்து வைத்தேன். ஆனால் இது எல்லாம் என்னிடத்தில் எப்பவுமே இருக்கும் என்பது நிச்சயமல்ல, என்னோடு கூடவும் வரமாட்டாது என்று சொல்லி அவர் மிகவும் சொன்னார். எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன், எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்தேன், எல்லாவற்றையும் அனுபவிக்கிற எனக்கு தகுதி இருந்தது. அவர் கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டு வியாதியை அண்மிக்கிற அந்த நாட்களிலே உலகத்திற்கு தான் ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், எவ்வளவத்தை நான் சம்பாதித்தாலும், எவ்வளத்தை நான் சேர்த்து வைத்தாலும் என்னோடு கூடி வரக்கூடியது ஒன்றுமே இல்லை, நான் தனிமையாக போகிறேன் என்பதாக அவர் வேதனையோடு அந்த காரியத்தை சொன்னார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ஆப்பிள் தான் சிறந்தது என்று சொல்லுவோம். ஆப்பிள் போன், ஆப்பிள் டப், இப்படி பல காரியங்கள் எல்லாம் அவர் சாதனை படைக்கிற காரியங்களை அவர் அங்கே வைத்திருந்த பொழுதும், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மரணம் சம்பவிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், என்னோடு எதுவுமே வரப்போகிறது இல்லை என்கிற அந்த நிரந்தரமற்ற உலகத்தை அவன் உணர்ந்து கொண்டுதான் இவ்வளமாய் பேசினார். 300 ரூபாய் மணிக்கூடும், 3 லட்சம் மணிக்கூடும் ஒரே நேரத்தை தான் காட்டுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் எது பெறுமதி என்று கருதுகிறோம், அவைகள் கூட ஒரு நாளைக்கு நம்மை விட்டு விடுகிறது, ஒரு நாளைக்கு நம்மை தன்னந்தனியே அது தவிக்க விட்டுவிடும். ஆனால் நம்மோடு எப்பவுமே கூட வரக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவார், உங்களுடைய குடும்பத்திலே வருவார், உங்களுடைய ஊழியத்திலே வருவார், உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தாவீது என்ற பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த கூப்பிடுதல் இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு அவசரம் நிறைந்த இந்த உலகத்திலே, நவநாகரிகம் நிறைந்த இந்த உலகத்திலே எல்லாம் சுருக்கமாக இருக்கிறது. கூப்பிடுவதற்கு நேரம் இல்லை, தெய்வத்தை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, தேவனோடு நேரத்தை செலவிடுவதற்கு அங்கே மக்கள் முடியாமல் போய்விடுகிறார்கள்.
அன்பு பிள்ளைகளே, எதுதான் அவசரமாய் இருந்தாலும் ஒன்று நித்தியமானது, தெய்வம் மட்டும்தான். நமக்கு நிரந்தரமான விடுதலை கொடுக்கக்கூடியவரும் அவர் மட்டும்தான். அவரை நோக்கி பார்க்க வேண்டியது எங்களுடைய அங்கே தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் பிழைத்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் விடுவிக்கப்பட வேண்டுமா இருந்தால் தேவனை நாங்கள் தரிசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்று நாம் அவரை விசுவசிக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் கடினமான சூழ்நிலைக்கு போகலாம், சந்தோஷமான கட்டத்திற்குள் போகலாம், நாங்கள் பெரிதான அங்கே ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலையிலே இருக்கலாம். அந்த நிலையிலிருந்து தேவனை கூப்பிட வேண்டும். கூப்பிடுகிற பொழுதுதான் நானும் நீங்களும் பிழைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கூப்பிடுகிற பொழுதுதான் நானும் நீங்களும் அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, தாவீது எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாய் இருக்கிறார். அவர் வியாதிப்படுகிற பொழுது, அவர் சோர்ந்து போகிற பொழுது, துரத்தி விடப்படுகிற பொழுது, எதிர்க்கிற பொழுது, எதிரிகளிடத்தில் பிடிபடுகிற பொழுதெல்லாம் தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டார், அவர் விடுவிக்கப்பட்டார். அதுதான் சொன்ன, ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்பதாக. இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுங்கள், அவரை விசுவசியுங்கள், அவரை எப்பொழுதுமே நான் பெற்றுக்கொள்வேன் அந்த நிச்சயத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் பிழைத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கும் அந்த தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில போறீங்க என்று எனக்கு தெரியாது, உங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் அந்த நிலையிலே இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஒரு பெரிதான மாற்றத்தை காணும்படியாய், விடுதலையை காணும்படியாய் இந்த நாட்களிலே எங்கள் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க நீங்க ஆயத்தமா? உங்களை விட்டு கொடுக்குறீங்களா? சோர்விலிருந்து வெளியே வாங்க, துக்கத்திலிருந்து மீண்டு கொள்ளுங்க. உங்களுடைய துயரமான அந்த சூழல இந்த நாள், இந்த நிமிஷம் ஒரு விஷயம் முழந்தால் போடுங்க. போட்டு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றுங்க, இந்த தேவையை சந்திங்க, எனக்கு ஒரு பதில் தாங்கன்னு சொல்லி நெடு நாளாய் பதிலுக்காய் காத்திருக்கிற நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் பிழைத்துக் கொள்வீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கர்த்தரிடத்தில் நாங்கள் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள் அப்பா. இந்த பிள்ளைகளும் மனவேதனையோடு, துயரத்தோடு, துன்பத்தின் வழியிலே நடந்து சென்று கொண்டு உம்மை பார்த்தால் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பதில் கொடும், ஒரு அற்புதம் செய்யும். கனம் பண்ணும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.